நோவா எப்படி பேழையை ஆயத்தம் பண்ணினார். ஏன்னா அந்த பேழையை ஆயத்தம் பண்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளையும் காப்பாத்துறதுக்கு அந்த பேழையை தான் கர்த்தர் வந்து தரிசனமா கொடுக்குறாரு. அதே நேரத்துல நோவாவின் காலத்தில் நடைபெற்ற மாதிரி மனுஷகுமார் காலத்தில் நடக்கும். இப்ப நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறாரு. அதை நம்ம அங்க பண்றோம். அதே நேரத்துல இங்க பூமியில ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற ஒரு இடம் இருக்கு. இதை நம்ம வந்துட்டு உலக பிரகாரமாக தியானிக்கலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் தியானிக்கலாம். 2 விதத்துலையும் பண்ண முடியும். இப்போ ஸ்பிரிச்சுவலா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பரலோகத்துல கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்றாரு. அது உள்ள போயிட்டா காப்பாற்றப்பட்டுருவோம். திருப்பி அந்த பேழையில இருந்து வந்து அவங்க வந்து பூமியை சுதந்திரிச்சா மாதிரி ஒரு கூட்டம் திருப்பி பூமிக்கு வந்து 1000 வருஷ அரசாட்சி இது எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நடக்கும் வச்சுக்கோங்களேன். அதே நேரத்துல அந்த பேழையை பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப்பு ஆண்டவர் செய்வார். ஒரு விஷயத்த 2 தடவை செய்வார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேழையை கட்டி முடிச்ச உடனே ஜோடாக எல்லா மிருகங்களும் உள்ளே வந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உள்ள வந்துச்சு. அப்படி உள்ள வந்தபோது வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நோவா செய்து முடித்தார். இது 6வது அதிகாரம் கடைசி வசனம். இப்போ இதுதான் இன்னைக்கு சபையினுடையதான வேலை. சபை என்ன பண்ணணும்னா உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் எல்லா ஜனங்களையும் ஆதாயம் பண்ண வேண்டியது சபையினுடைய வேலை. சபை உள்ள கொண்டு அதான் சபைக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போ நோவாவுடைய பேழைக்குள்ள சுத்தமானது சுத்தம் இல்லாதது எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரிதான் இப்ப சபைக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. சபைக்குள்ள பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு வந்து ஒரு காரியம் வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணி பாக்குறது. அதாவது அவங்க வந்துட்டு ஒரு அளவு வச்சு பாக்குறாங்க. சர்ச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அவங்க எதிர்பார்ப்பு நல்லது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், சபை என்பது விசுவாசிகளை ஆயத்தம் பண்ணுகிற இடம். எதுக்கு? பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்றது. ராவா நம்ம வெளியே கொண்டு வரோம். இப்ப நீங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கோங்க, உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடியும் இதுதான் ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும் போது நடுவுல ரெடி பண்ற ப்ராசஸ்னு ஒண்ணு இருக்கும். எடுத்து அப்படியே கொடுக்கறது இருக்காது. சரிங்களா? ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து அப்படியே எடுக்க முடியாது. அதை கொண்டு வந்து கிளீன் பண்ணி ரெடி பண்ணி உரியவர்கிட்ட ஒப்படைக்கிறது. விளையாடுறது ஒரு இடமா இருக்கும், அல்லது செய்யப்படுறது ஒரு இடமா இருக்கும், ஒப்படைக்கிறது ஒரு இடமா இருக்கும். நடுவுல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இடம் ஒண்ணு இருக்கும். அதுதான் சர்ச். சபை என்பது பூமியில இருக்கிறவங்களை வேறு பிரிச்சு பரலோகத்துக்குரியவங்கள மாத்திர இடம். அப்ப இந்த சபைக்குள்ள அப்படிப்பட்டவங்க தான் இருப்பாங்க. அதுல கொஞ்சம் மாறினவங்க இருப்பாங்க, 50% மாறினவங்க இருப்பாங்க, 70% மாறினவங்க இருப்பாங்க, ஒரு 80% மாறினவங்க இருப்பாங்க, 100% பரலோகத்தை ஆயத்தப்பட்டவங்களும் அதுல இருப்பாங்க. இன்னைக்கு ஜனங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ச் என்பது வெறும் பரிசுத்தவான்கள் மட்டும் இருக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு இடம் இருக்காது. உலகத்திலே ஒரு சபையிலையும் 100% பரிசுத்தவான்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. இன்னொன்னு பவுலும் கூட சொல்றாரு இல்லைங்களா, we are pressing towards perfection. ஆமா, நம்ம அதை நோக்கி தான் போயிட்டே இருக்கிறோம். ஆமா. இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் வராங்க. வந்த உடனே அவங்க சீஷர்கள் அப்போஸ்தலன் பேர் வச்சுட்டாரு. ஆனா மினிஸ்ட்ரிக்கு அனுப்பல. 3.5 வருஷம் ரெடி பண்றாரு. ஆனா அவங்க வர்ற அன்னைக்கே எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க. ஆமா. மீனை விட்டு வந்தாங்க, தகப்ப தாயை விட்டு வராங்க, வலையை விட்டுட்டு வராங்க, எல்லாத்தையும் அரசாங்க வேலையை விட்டுட்டு வராங்க. அப்படி வந்தவங்கள 3 வருஷம் ரெடி பண்ணி தான் இயேசு அனுப்புறாரு. இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணி அனுப்புறவங்களே அவங்களோட டெடிகேஷன் இல்லை. ஆனா அவரோட டெடிகேஷனா இருக்கிறவங்கள ரெடி பண்ணி அனுப்புறாரு. அந்த ரெடி பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் சர்ச், அதுதான் சபை. அப்போ ஒரு விஷயம் விசுவாசிக்கு தெரியணும், சபை என்பது ரெடி பண்ற இடம். அங்க எல்லா தரப்பு மக்களும் உள்ளே இருப்பார்கள். சுத்தமானது சுத்தம் இல்லாதது எல்லாமே அதுல இருப்பாங்க. இத இந்த காலத்துல புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இங்க சுயநீதினு ஒண்ணு இருக்கு. ஜனங்களை வந்து அளவுகோல் பாக்குறவங்க, அவன் அப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான். ஆக்சுவலா நான் எதுக்கு சர்ச்சுக்கு போறேன்னா, எவன் எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்காக அல்ல, நான் எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு. ஆமா, அதுதான் சர்ச். இந்த காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா பிரதர், சர்ச்சில் கம்பாரிசன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படியாப்பட்ட கம்பாரிசன்னா ஸ்பிரிச்சுவல் கம்பாரிசன். அது ஒரு விதத்தில் கரெக்டாக இருந்தாலும் கூட ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக ஃபிசிக்கல் கம்பாரிசனை நிறைய பேர் செய்கிறாங்க. அது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆமாம், சபைகளுக்கு நடுவில் இருக்கு, விசுவாசிகளுக்கு நடுவில் இருக்கு, டினாமினேஷன்ஸுக்கு நடுவில் இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்லாம் அவங்க நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சபைக்குள்ளே போனால் நான் எதுக்கு இப்போ பையனை ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அங்க போன உடனே பையன் பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கணும், இதான் நம்முடைய வேலை இல்லையா? அங்க போய் உட்காந்துட்டு பையன் அங்க பார்த்து இங்க பார்த்து அதை பார்த்து அவன் ஃபெயில் ஆனானா பிரயோஜனமே இல்லை. இல்ல அங்க ஒரு பையன் உட்காந்துருக்கான், அவன் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான், நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீ போய் உன் வேலையை பாரு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் விசுவாசிகளுக்கு தெரியணும். ஒன்று. ரெண்டாவது, அதே நோவாவின் பேழைக்குள்ள சுத்தமில்லாது அசுத்தமானது சுத்தமானது எல்லாம் உள்ள வருது.
நோவா கர்த்தர் சொன்ன அப்படின்னா செய்து முடிச்சிட்டாரு. ஆனா இப்ப கர்த்தர் நோவாவை நோக்கி 2வது சொல்றாரு, நீ என்ன பண்ணு, சுத்தமானதுல 7 ஜோடு பொடி அப்படிங்கிறாரு. இது 2வது விஷயம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சபைக்குள்ள சுத்தம் அசுத்தம் ரெண்டும் இருக்கும். ஆனா அதுல சுத்தமானதை பிடிக்க வேண்டியது யாருடைய வேலைன்னா அங்க இருக்கிற ஆசாரியன் வேலை. சபை இன்னைக்கு கூட்டம் நிரம்புறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுது, நிறைய கூட்டம் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா கூட்டமா இருக்கிறதெல்லாம் பரலோகத்துக்கு போகுமாங்கிறது தான் எனக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வராங்கன்றது முக்கியமே கிடையாது. சர்ச்சுக்கு வர்றதுல எத்தனை பேர் பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். ஆமா இல்லையா? இப்ப நீங்க ஒரு பண்டிகைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நாளை விட அந்த நாள்ல கூட்டம் அதிகமா இருக்கும். ஆமா. நியூ இயர் அன்னைக்கு எடுத்து பாருங்க, டிசம்பர் 31 நைட்டு எல்லா சர்ச்சும் கும்பல் நிறையும். அப்ப இவங்க எல்லாருமே பரலோகத்துக்கு வந்துருவாங்களா? ஆனா இவங்க யாரும் பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல இருந்து வரமாட்டாங்க சர்ச்சுக்கு, அந்த கிரௌடு வராது. ஆமா. அப்போ பெரும்பான்மையா நம்ம இப்ப என்ன நினைக்கிறோம்னா, சர்ச் வந்து நல்ல கிரௌடு பெருசு, நிறைய கூட்டம் இருக்கணும், அது வளர்ச்சி இல்லை. சபை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எங்கிட்ட வந்த அத்தனை பேரும் சுத்தமானதாக நான் பிடிக்கணும். அந்த குவாலிட்டி அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை 2வதாக இப்ப சபை செய்ய வேண்டியிருக்கு. இப்ப நோவா 2வது செய்வார். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நோவா செய்து முடித்தார். செகண்ட் டைம் 7ஆம் அதிகாரத்துல இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, என் வேலை சபைக்குள்ள ஆத்மாக்களை கொண்டு வருவது மட்டுமல்ல, உள்ள வந்தவங்கள சுத்தமானவங்களா மாத்துறது. கர்த்தருக்கு ஏத்த மாதிரி. இப்போ எஸ்தர் ராஜகுமாரத்திய எல்லா ஜனங்களை போல கொண்டாடுறாங்க. கொண்டு வந்த உடனே அப்படியே ராஜா கிட்ட கூட்டிட்டு போல, அடுத்து என்ன பண்றாங்க, 7 தாதிமார்கள் கையில கடத்து அவங்களை சுத்திகரிப்பு செய்யறாங்க, சுத்தமாக்குறாங்க. எதுக்கு, எப்படி சுத்தமாக்குறாங்க? ராஜாக்கு ஏத்த மாதிரி சுத்தமாக்குறாங்க. சுத்தமாக்கி ராஜா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சோ இந்த ப்ராசஸ் சர்ச் செய்யணும். இப்ப சபை இப்ப எந்த ப்ராசஸ்ல இருக்குன்னா, உள்ள வருது, எவ்வளவு பேர் வராங்க. இப்ப கூட்டம் நிறைய ஆயிடுச்சு, 2 ஆராதனையை மாத்துவோம். கூட்டம் நிறைய ஆயிடுச்சு, 3 ஆராதனையை மாத்துவோம். இதுல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், 3 ஆராதனையில வர்றவங்களும் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்க, எத்தனை பேர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. சோ இந்த சுத்தமானதை பிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேலை. வேலைக்குள்ள இந்த 2 கேட்டகரிய ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, பேழையை செய்யும் பொழுது நோவாவுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம். அவர் அகலம் சொல்றாரு, உயரம் சொல்றாரு, அதெல்லாமே இருக்கட்டும். அதுல மிக முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, உள்ளும் புறமும் கீழ் பூசு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஏன் உள்ளும் புறமும் கீழ் பூசணும்? கீழ் அப்படின்னா ஒரு வேலை உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. கீழ் அப்படின்னு சொன்னா கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. வண்டிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செயின்ல கிரீஸ் பூசுவாங்க. ஆமா. எதுக்காகனா துரு பிடிக்காம இருக்கிறதுக்காக அதை செய்வாங்க. அவங்க தண்ணி எண்ணி படிச்சா துரு பிடிக்காம இருக்கிறது. இவர் என்ன சொல்றாருன்னா, பேழையை உள்ளும் புறமும் கீழ் பூசு. உள்ளும் புறமும் கீழ் பூசுறதுனா என்ன அப்படின்னா, உள்பக்கம் முழுக்க அந்த ஆயில் மாதிரி தடவு, ஃபுல்லாவே கிரீஸ் மாதிரி தடவு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வெளிப்பக்கமும் தடவுங்கிறாரு. சரி, இதுல 2 ரீசன் இருக்கு. வெளியே அந்த கிரீஸை நம்ம பூசி, இப்ப வீடு கட்டும் போது சிமெண்ட் வைப்பாங்க. ஆமா. 2 செங்கலுக்கு நடுவுல சிமெண்ட் வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த 2 செங்கலுக்கு நடுவுல எதுவும் வந்துடக்கூடாது. காத்தோ உள்ள தண்ணியோ வந்தா டேமேஜ் ஆயிடும். சோ அது ஜாயிண்ட் ஒன்னோட ஒண்ணு இணைச்சு பிடிக்கிறது. அதே மாதிரிதான் இந்த உள்ளும் புறமும் கீழ் பூசுறது. இந்த கீழ் பூசுற நோக்கம் என்ன, வெளியே இருக்கிற தண்ணி எதுவும் உள்ள வந்துடக்கூடாது. இதான் இம்பார்ட்டன்ட். வெளியே இருக்கிற தண்ணி எதுவும் உள்ள வரக்கூடாது. அட் த சேம் டைம், இப்போ மரத்தை செய்யும் போது இந்த மரத்தை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுதான் செய்வாங்க. 2 மரத்துக்கு நடுவில் ஜாயிண்ட், ஒரு மனம். 120 பேர் ஒருமனப்பட்டு கூடி வருகையில் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் அதான் இங்க நடக்குது. சோ இந்த ஒரு மனதோடு கூட இது இன்னைக்கு சர்ச்சை செய்ய வேண்டிய 2வது முக்கியமான விஷயம். வெளியே அந்த கீழ் பூசப்பட்டா வெளியே இருக்கிற தண்ணி எப்படி உள்ள வராதோ, அதே மாதிரி சபை ஒரு மனதோடு கூட பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கும் பொழுது வெளியே இருந்து எந்த அழிவும் சபைக்குள்ள வராது. இன்னைக்கு சபைக்குள்ள எத்தனை அழிவுகள் வருது வெளியே இருந்து? கள்ளோபதேசங்கள் உள்ளே வருது இல்லையா? உலகம் உள்ளே வருது. கள்ளோபதேசம் ஒரு பக்கம் இருக்கு, ஓநாய்கள் உள்ளே வர்றது இருக்கு. ஒரு பக்கம் உலகம் இருக்கு, இது உள்ள வருது. இப்போ சபைக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள்ல வராம தடுக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு சபை ஒரு மனமா இருக்கணும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள இல்லாத மிக முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் எழுப்புதல் வரணும் ஜெபம் பண்றாங்க இல்லையா? எழுப்புதல் கண்டிப்பா வரணும், நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம், தேவைப்படுது. ஆனால் எழுப்புதலுக்கு மிக முக்கியமாக தேவை ஒரு மனம். ஒரு மனம் இல்லாம என்ன செய்யாது, எழுப்புதல் வராது. ஒரு மனம்னா என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாரும் ஒரு இடத்துல வந்துட்டு அதுக்கு பேர் ஒரு மனம் கிடையாது. 120 பேர் 10 நாள் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க ஒரு மனமா. அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கையில் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த ஒரு மனம் என்பது
ஏதோ ஒரு நாள் கூடி வரும்போது சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு ஜெபம் பண்றது இல்ல. ஒரு மனம் என்பது ஒரு தரிசனத்தில் ஓடுவது. ஒரே தரிசனம். இப்போ ஒரு ஜப குறிப்பு சொன்னாலே சபை சேர்ந்து ஒன்னா ஜெபம் பண்றது இல்ல. பாஸ்டர் மேல இருந்து ஜப குறிப்பு சொல்றாரு, கீழே இருக்கிற எல்லா விசுவாசியும் அந்த ஜப குறிப்புக்கு ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுமா? இல்ல. சிலது ஜெபமே பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து வாய் மட்டும் ஜெபம் பண்ணணும், இருதயம் எங்கேயோ போயிட்டு இருக்கும். ஒரு சிலர் ஊக்கமா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு பாஸ்டர் சொன்னாரேன்றதுக்காக கண்ணமுடி ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா இருதயத்தின் ஆழத்துல பண்ண மாட்டாங்க. இப்படி நிறைய கேட்டகரி. அப்ப எப்படி ஒரு மனம் வரும்? ஒரு மனம் இல்லாமல் ரிவைவல் இல்ல. ரிவைவலோட இதான பேசிக் பாயிண்ட் ஒரு மனம். ஏன்னா அப்போஸ்தலர்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் கூட அவங்க எல்லாரும் ஏக சிந்தை உள்ளவர்களாகவும் ஒரு மனம் உள்ளவர்களாகவும் இருந்தாங்கன்னு பார்க்க முடியும். 5வது அதிகாரம் வரைக்கும் நீங்க அதை வாசிக்க முடியும். ஆமா, ஏக சிந்தை உள்ளவர்களாக, ஒருமனப்பட்டவர்கள் சாலமன் மண்டபத்தில் இருந்தார்கள், அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணினார்கள். இப்படியே தான் இருக்கும். ஆமா. எப்போ சபைகளுக்குள்ள நான் யூதன் கிரேக்கன்ற பிரச்சனை ஒண்ணு வரும், அங்க கிரேக்க விதவைகள் பந்தி விசாரிப்புகள் கவனிக்கப்படுவதில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள் இருக்கும். யூதன் கிரேக்க எபிரேயன்ற சண்டை வந்த உடனே அங்க ஒருமனம் போயிடும். ஒருமனம் போட உடனே ரிவைவல் போயிடும், சபை சிதறடிக்கப்பட்டுரும். இன்னைக்கு சபை வெளியே அந்த ஒரு மனதோடு கூட ஆயில் பூசப்பட்டு அபிஷேகம் அது இருக்கணும். 2வது உள்ள கீழ் பூசப்பட்டு. அதோட அர்த்தம் என்னன்னா உள்ள முழுக்க. உள்ள எதுக்கு கீழ் பூசணும்? யோசிச்சு பாருங்க. வெளியே இருந்து கீழ் பூசணும் நியாயம். ஆமா. ஆனா உள்ள ஏன் கீழ் பூசணும்? அதுக்கும் காரணம் இருக்கு. இப்ப நீங்க வீடு பண்றீங்க இல்லையா, வீடு பண்ணும்போது செங்கல்லாம் வச்சுட்டு வெளியே சிமெண்ட் போட்டு பூசிடுவீங்க ஃபுல்லா. வால் அதுக்கு பேரு. பூசிட்டு அதுக்கு பேர் என்னது? வாலா மாறிடும். ஆமா. அது வரைக்கும் அது செங்கலா இருக்கும். சிமெண்ட்டை போட்டு பூசின உடனே அது ஒரு வாலா மாறிடும், ஒரு அலங்கம் அப்படி ஆயிடும். ஆமா. அப்ப அதே மாதிரி உள்ளையும் பூசினாதான் அது வால். ஆமா. இல்லனா செங்கல்கள். செங்கல் தான் தெரியும். ஆமா. பூசிட்டா செங்கல் தெரியாது, வால் தெரியும். அதே மாதிரி தான் கீழ் வத்து ஆயில் வச்சு பூசிட்டா உள்ளுக்குள்ள யாருமே தெரிய மாட்டாங்க, ஆவியானவர் மட்டும்தான் தெரிவார். அதான் சர்ச். சபை என்பது அப்படி மூடப்பட்டு உள்ளுக்குள்ள இயேசு கிட்ட வந்து கேக்குறாங்க. இப்ப இயேசு சொல்ற ஒரு அழகான வார்த்தை, நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். சோ உள்ளேயும் மேய்ச்சல் இருக்கு, வெளியும் மேய்ச்சல் இருக்கு. அப்ப உள்ளங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, உள்ளும் புறமும் கீழ் பூசு. ஆயில் பூசும் போது ஃபர்ஸ்ட் உள்ள பூசு, அப்புறம் வெளியே பூசுங்கிறார். அதோட அர்த்தம் என்ன? முதல்ல உள்ள சரி பண்ணு. சர்ச்சை முதல்ல உள்ள ரெடி பண்ணுங்க, ஸ்பிரிட்ல ரெடி பண்ணுங்க. ஆசை இருக்கு உங்களுக்கு, சர்ச்சு பெருசாகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். இது எல்லாமே உங்க ஆசை, உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுறாரு, அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய விருப்பம் ஒண்ணு இருக்கு. அவர் சொல்றாரு உள்ளும் புறமும் கீழ் பூசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள முழுக்க என்ன பண்ணு? ஆயில் போட்டு பூசு. உள்ள ஆவியில ஸ்ட்ராங் ஆகு. உள்ள அதனால நல்லா பாருங்க, உள்ளுக்குள்ள போய் அந்தரங்கத்தில் நீங்கள் செய்ய ஜபத்தை வெளியரங்கமா பிதா பதில் கொடுப்பார். உள்ளுக்குள்ளதான் ஸ்ட்ராங் பண்ணும். இன்னைக்கு சர்ச்சு வெளியே ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் ஒரு குரூப் இருக்காங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னா வெளியே தாங்க ஸ்ட்ராங்ன்றதை நிரூபிக்க விரும்புறாங்க. ஒரு கூட்டம் நடத்தி, அல்லது ஒரு ஊர்வலம் நடத்தி, ஒரு பேரணி நடத்தி, ஒரு பவனி நடத்தி, அல்லது ஒரு அரசியல் கட்சியோட சேர்ந்து தாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கிறத அவங்க நிரூபிக்க விரும்புறாங்க. காட் சொல்றாரு, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு வெளியே நிரூபிக்க முடியாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கியோ அவ்வளவுக்கு எவ்வளவு வெளியே நிரூபிக்க முடியும். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறார். ஆனா வசனம் சொல்லுது, காலை தோறும் போய் அவர் உட்கார்ந்து இருந்தார் இருக்கு, கற்றுக்கொள்ளுகிறவனை போல. சோ அங்க போய் உட்கார்ந்து வாங்கினாதான் இங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்ப சபையோடைய மிக முக்கியமான 2 காரியம் இந்த ரிவைவல் அல்லது இந்த கடைசி காலத்தில் சபை நோயின் பேழையை போல பாதுகாக்கப்படணும்னா 2 முக்கியமான காரியம். ஒன்று உள்ளேயும், ஒன்று வெளியவும். 2 சைடும் கீழ் பூசப்பட்டிருக்கணும். 2 சைடும் கீழ் பூசினா 2ம் இப்ப நீங்க சுத்தி பாக்குறீங்க, எல்லாமே சிமெண்ட் போட்டு மூடியாச்சு. ஆமா. உள்ள இருக்கிற செங்கல் தெரியாது, எவ்வளவு செங்கல் தெரியாது, செங்கல் கலர் தெரியாது, அதுக்கு மேல என்ன போட்டு பூசணும் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு வால், அவ்வளவுதான். இதான் ஒன் மைண்ட், ஒரு யோசனை, ஒரே காரியம். இத சபை வந்து செய்யணும். முதலாவதாக அவங்க சபைக்குள்ள ஜனங்களை கொண்டு வருவாங்க. 2வது ஆண்டவர் சுத்தமானதை பிடிக்க சொல்றாரு. 3வது உள்ளும் புறமும் என்ன செய்ய சொல்றாரு? கீழ் பூச சொல்றாரு. இது எல்லாம் சபை பண்ண வேண்டியது. சபை இவ்வளத்தையும் பண்ணிட்டு, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு சபை இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை செய்யணும். என்னன்னா வசனம் சொல்லுது, பூர்வ காலத்தையும் தப்ப விடாதபடிக்கு நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு. ஆமா. இதெல்லாம் செய்யணும். அதே நேரத்துல
கடைசி காலத்தை பற்றின செய்தி அவேர்னஸ் காஸ்பல் சர்ச்சில் இருக்கணும். இன்னைக்கு சபை காஸ்பல் சொல்றதை விட்டுருச்சு. காஸ்பல் சொல்றவங்கன்னு ஒரு டீம் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா சர்ச்சும் காஸ்பல் சொல்லணும். ஆமா, அது அவங்க மேல விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் அவங்களுக்கு ஐயோ. ஆமா. ஆனா இன்னைக்கு கடைசி காலத்துல சபை, பெரும்பான்மையான சபைகள் காஸ்பல் சொல்றதுல அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம இப்ப இருக்கிறத தற்காத்துக்கிட்டா போதும். ரெண்டாவது, தானாவே சபை அவங்களுக்கு வளர ஆரம்பிச்சிச்சு. நீங்க ஒரு 500 ஆத்மா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 500 ஆத்மாக்களும் தங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள சபை கூட்டு வர தொடங்கிடுவாங்க. அந்த பாரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. அதுக்கப்புறம் சபை தானாவே என்ன செய்யும், வளரும். ஸோ இவங்க அந்த காஸ்பல்ல கான்சன்ட்ரேட் பண்றவங்க. நான் ஒரு பெரிய ஊழியக்காரரை பத்தி கேள்விப்பட்டேன். அவருக்கு ஒரு 70-75 வயசாச்சு. அவர் சர்ச்சில் அவர் ஒரு காலத்தில் பயங்கரமாக சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் கூட இருந்தவர் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், திடீர்னு ஒரு நாள் அந்த ஊழியக்காரர் ஒரு டிரைவரை கூப்பிட்டாராம். தம்பி வண்டி எடுங்க அப்படின்னாரு. இப்போ இவரை சரிங்க ஐயா அப்படின்னு வண்டி எடுத்துட்டார். எங்கேயா போனோம் அப்படின்னு உடனே அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஆத்தோரமாக குடிசை போட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கிட்ட போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப சகதியா, நடக்கவே முடியாது. அந்த கரையோரத்தில் இருக்கிறதால தண்ணி சகதியா இருக்குங்க. இப்போ இவர் நல்ல பெரிய ஊழியக்கார், மூத்த ஊழியக்கார். அப்போ இவர் என்ன பண்றாரு, அங்கே போக சொன்ன உடனே இவர் நினச்சிக்கிற இவருக்கு அங்கே போக சொல்றாரு அப்படின்ட்டு. அப்புறம் நேராக போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்றாரு. தனியா சொல்லிட்டு டிராக்ஸ் கொடுக்குறாரு. அங்கே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகுது. அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். போகுது. முடிச்சுட்டு அப்புறம் சொல்றாரு, தம்பி வண்டி எடு. ஐயா இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறோம். இல்லை இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இது எங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலேயே ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்கிற ஒரு பெரிய ஷாப்பிங் மால். அது வாசலில் ரோடில் நின்று ட்ராக்ஸ் கொடுக்குறாரு அவர் உள்ளே போகிறவங்களுக்கு. அவர் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம இப்போ சொல்லலாம். கேட்டால் அவர் சர்ச்சில் 5000 பேர் 10,000 பேர் இருக்காங்க. அவங்க செய்வாங்க, இவர் அதை செய்யணும். அப்போது வரும்போது அந்த டிரைவர் கேட்குறாரு, ஐயா நீங்கள் போய் ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு. அப்போ அவர் சொன்னாரா, சுவிசேஷம் அறிவிக்கல் என்மேல் விழுந்த கடமை, செய்யாவிட்டால் எனக்கு ஐயோ. சர்ச்சை எனக்கு கொடுத்துட்டாரு, ஆண்டவர் ஆத்மா கொடுத்துட்டாரு, எனக்கு தேவைகளை கொடுத்துட்டாரு, நல்லா இருக்கேன். ஆனா நான் அறிவிக்க வேண்டிய சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் இவ்வளோ பெரிய பேழையை கட்டிட்டேன், மிருகம்லாம் உள்ள வந்துருச்சு. இப்ப நான் என் குடும்பத்துக்கு தேவையானது சேஃப்டி மேல பண்ணிட்டேன், ஆகாரம் சேர்த்தாச்சு, கர்த்தர் சொன்னபடி எல்லாம் காட்ஸ் வில் படி கரெக்டா போயிட்டு இருக்கு. நான் சும்மா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு பேரு நீங்க அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் நோவா கிட்ட பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஆமா, கர்த்தர் நோவா கிட்ட சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் சொல்லி இருக்காரு. ஆமா, நீங்க இப்போ சகல ஜாதிகளுக்கும், இப்போ சகல ஜீவ ஜந்துக்களையும் உள்ள சேர்த்துக்கோன்னு சொல்றதும், சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கிறது ஏறக்குறைய ஒரே விஷயம். ஆமா, எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கொன்றதுக்கும் எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லி சீஷராக்குன்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா இல்லையா? ஆமா. ஆனா உங்களுக்கு எனக்கு அது கட்டளை, நோவாவுக்கு கட்டளையே கிடையாது. ஆமா. ஆனால் 100 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அதுவும் வசனம் சொல்லுது, கர்த்தர் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது அப்படின்னு. அப்புறம் என்ன அர்த்தம்னா, நோவா பிரசங்கம் பண்ண அவர் காத்துக்கிட்டு இருக்காரு ஆண்டவர். ஆமா. இப்ப நம்ம பத்தி வசனம் சொல்லுது, தாமதிக்கிறார் சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் நீண்டிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இப்ப நம்ம காலத்துல கர்த்தர் 2000 வருஷமா பொறுமையா இருக்கார்ல, நோவா காலத்துல 100 வருஷமா பொறுமையா இருந்தாராம். ஆனா கணக்குப்படி பார்த்தா அவர் காத்திருந்தது 969 வருஷம். அந்த காலத்துல மெத்துசலா பிறந்ததுல இருந்து. சோ அவரு காத்திருந்தா, அன்னைக்கு காத்திருந்தா இன்னைக்கு டபுள் மடங்கு காத்திருக்கிறார். அன்னைக்கு நீடிய பொறுமையோடு காத்திருந்தார், இன்னைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி கர்த்தர் பொறுமையோடு இருக்கிறார். ரெண்டும் ஒண்ணுதான். அன்னைக்கு பேழைக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டாரு, இன்னைக்கு போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்னாரு. ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் அன்னைக்கு நோவா இவ்வளவுக்கு நடுவுல போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு சபை பண்ணுதா? இன்னைக்கு நாம பண்றோமா? Now we are all very busy. நீங்க ஒரு விசுவாசியோட ஆக்டிவிட்டிஸ் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இப்ப சர்ச்சுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு ஆராதனை வந்து போயிட்டா அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஆமா, அவ்வளவுதானே. மதியானத்துக்கு மேல நல்ல ஒரு நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம், சாயங்காலம் எழுந்திருச்சு பிள்ளைகளை கூப்பிட்டு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு திருப்பி திங்கக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை, ஓடுறது ஓடியாடுறது எல்லாம். திருப்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை, அந்த ஒரு 2-3 மணி நேரம். இதை தவிர்த்து விசுவாசி இப்ப என்ன பண்ணுது? அதே ரூட்டீன் ஆயிருச்சு. அவ்வளவுதான். இது அவங்களுக்கு தப்புன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்ப அவங்கள வச்சிருக்கிறவங்களும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல தான் அவங்கள வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஓடினாதான் அவ்வளவு சம்பாதிக்க முடியும். அவ்வளவு சம்பாதிச்சாதான் இங்க தசமாக வரும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் கூட தான் அவங்கள வச்சிருக்காங்க. இதெல்லாம் இனி எவ்வளவு வேலை பார்த்தாலும் கர்த்தருக்குன்னு ஒரு வேலை பார்க்கணும், ஒரு சுவிசேஷம் சொல்லணும், ஒரு ஆத்மாவுக்காவது சொல்லணும்.
இன்னைக்கு விசுவாசிகள் பெரும்பான்மையானவர்கள் ஜெபம் பண்றது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது. எப்படி ஊழியம் பண்ணுவாங்க? இப்போ நாங்கள் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு போகும்போது எங்களுக்கு தனியாக ஊழியம் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் கொடுக்கல. சர்ச்சில் ஊழியம் நடக்கும், அது பாட்டு தானா போயிட்டே இருக்கோம். நாங்கள் அதில் ஈடுபட்டு கொள்வோம். ஆவியானவர் எங்களை உந்தி தள்ளுவார். அது ஒரு பாரம் ஆவியானவரே கொடுப்பாரு. ஓப்பனர் மினிஸ்ட்ரி போவோம், கிராம ஊழியம் போவோம், அப்படியே போவோம். யாரும் எங்களுக்கு ஆல்டர் கால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த வாரம் கிராம ஊழியம் இருக்கு, வரவங்க 3:30 மணிக்கு வந்துருங்கம்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் வந்து நிற்பாங்க. ஓப்பனர் மினிஸ்ட்ரி இருக்கு, வரவங்க எல்லாம் சாயங்காலம் கரெக்டாக 3 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துருங்க அப்படிம்பாங்க. ஒரு 50லேருந்து 100 பேர் வந்து நிற்பாங்க. அப்படியே பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கமாக போவோம். 6 மணிக்கு முடியும், திருப்பி ஈவினிங் ஆராதனைக்கு வந்துடும். இதை யாரும் நீ கண்டிப்பாக வந்துரு அப்படின்னு சொன்னதே கிடையாது, அனௌன்ஸ்மெண்ட். ஆனால் இன்னைக்கு யாரும் வரதில்லை. காலைல சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சுன்னா போய் நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது. அப்போ இவங்க தேவனுக்கு என்ன பண்ணாங்க? உடனே ஐயோ நாங்கள் சர்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம், வந்தீங்கன்னா அது நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு பாயிண்ட்டு. ஆமாம், அது கூட வரலைன்னா உங்களது கஷ்டம். ரெண்டாவது, நாங்கள் தசம காணிக்கைலாம் கரெக்டாக கொடுக்குறோம், அது கர்த்தர் கொடுத்ததுல நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க. ஆமாம், நீங்கள் என்ன தேவனுக்கு செய்தீர்கள்? இதுதான் கேள்வி. இன்னைக்கு ஒரு கூட்டம் அந்த நோவா பிரசங்கம் பண்ணதான போல ஒரு பிரசங்கத்தை பண்றது இல்லை. நோவா போய் இவ்வளவுக்கு நடுவுலையும் அவ்வளோ பேழையை கட்டி கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தார். ஸோ பர்ஃபெக்ட், கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காரு. அதை முடிச்சுட்டு அடுத்து அவர் எங்க போறாரு? ஊழியம் பண்ண போறாரு. இன்னைக்கு நம்மகிட்ட அது இருக்குதா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு நமக்கு அது இல்லை. ஸோ சபை ஆயத்தப்படணும், ஒரு கூட்டத்தை காப்பாற்றணும், பரலோகத்துக்கு போகணுங்கிற பாரம் வேணும். முதல்ல நோவா பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் ஒரு பேழையை உண்டு பண்ணு, நான் பூமியில் உள்ள ஜீவ ஜந்துக்கள் எல்லாத்தையும் ஜோடு ஜோடா காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நோவா எபிரேயர் 11 சொல்லுது, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான், அது சொல்லுது. ஆனா நோவா பத்தி வசனம் சொல்லுது, அத்தனை பேருக்கும் 100 வருஷமா சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ பர்ஃபெக்ட். இதுதான் இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது. வருகையில போகணும், சபை எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா மிக முக்கியமாக நோவா செய்தவர்கள் இதுவும் மிக முக்கியம்.